ஒரு பங்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டோம். 1.5 பங்கு துவரம்பருப்பு, அரை கப்பு திருப்பி சேர்த்துக்கிறோம். 3 பங்கு புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இதோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல், பெருங்காயம் சேர்த்து அரைச்சி, அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதோட சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை, வாழைப்பூவும் பொடி பொடியாக நறுக்கி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், தேவையில்லைன்னா நிறுத்திக்கலாம். இது இல்லாமல் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் பொடியாக இருக்குது. எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சுருக்கோம். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. அடையினாலே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். சிலர் தேங்காய் எண்ணெயிலையும் செய்வாங்க. எண்ணெயை காய வச்சு அதோட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கத நல்லா வதக்கியாச்சு. இப்போ எல்லா பொருளையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்தாச்சு. கல் காய போட்டாச்சு. 1.5 கரண்டி அல்லது 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் தடிமனாக, தோசையை விட கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் ரோஸ்ட்டாகவும் ஊற்றுறாங்க, அது அவங்கவுங்க பிரியம். நடுவில் நல்லா வெந்து வர்றதுக்காக ஹோல்ஸ் போட்டுக்கணும். 1லேருந்து 5 குழி வரைக்கும், 6 குழி வரைக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன்னா அது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்த அடைய திருப்பி விடுறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகிராமல் வேக வைக்கணும். இப்போ ஆரோக்கியமான டேஸ்டியான முருங்கைக்கீரை வாழைப்பூ அடை ரெடி.